ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல் கிளிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பார்த்திங்களா, நம்ம மசாலா பாக்கெட்டை அங்கேன்னு போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி பாக்ஸ் உள்ளேயும் போட்டு வச்சுருப்போங்க. இப்படி போட்டு வைக்கிறனால பார்த்திங்கன்னா, நான் அவசரத்துக்கு எது மசாலா, எது மஞ்சள் பொடி அப்படின்னு ஒன்று ஒன்றா தேடிக்கிட்டு இருப்போங்க. அப்படி தேடி எடுக்கும்போதும் நம்மளுக்கு ஒன்று ஒன்றா கொட்டிடுங்க. இந்த மணிக்கு பாக்ஸ் உள்ள வச்சும் நம்மளுக்கு கொட்டாமல் இருக்கணும்னா இந்த மணிக்கு நார்மலாக ரப்பர் பேண்ட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரப்பர் பேண்ட்டை போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு பாக்கெட்டையும் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னாக்கி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு பார்த்திங்களா, மஞ்சத்தூள் எது, மிளகாத்தூள் எது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கும் அவசரத்துக்கு டக்குன்னு இப்படி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டபாக்கிலலாம் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம்னாக்கி மசாலா பார்த்திங்களா நம்மளுக்கு கொஞ்சம் கூட கொட்டவே கொட்டாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. இந்த டிப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னங்கிறத பார்க்கலாங்க. இந்த மாதிரி குக்கர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த குக்கர் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்போங்க. எதனால் எப்படி மாற்றோம் அப்படிங்கிறதே தெரியாதுங்க. ஏன்னா அந்த கேஸ்கட் லூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ப்ராப்ளத்தை நினச்சி தாங்க நம்ம குக்கர் மாற்றிக்கிட்டே இருப்போம். ஆனால் இனிமேல் இந்த விஷயம் தெரிஞ்சிட்டுனா உங்களுக்கு குக்கர் நீங்கள் மாற்றவே வேண்டியிருக்காதுங்க. இப்போ பார்த்திங்களா நம்மளுக்கு சாம்பார், சாப்பாடு ஏதாவது கரண்டியில் ஒட்டி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்களா நம்மளுக்கு அப்படியே அந்த கரண்டி வச்சு குக்கர் மேலே டொக்கு டொக்குன்னு நம்ம தட்டுவோங்க. அந்த மாதிரி தட்டுறதுனால அந்த குக்கர் மேலே விரிசல் ஏற்படுங்க. அந்த மாதிரி விரிசல் ஏற்படுறதுனால பார்த்திங்களா நம்ம கேஸ்கட் மாட்டி வச்சுருக்கும்போது அது வழியாக லீக் ஆகிட்டாங்க. நம்மளுக்கு தண்ணி எல்லாமே வெளியில் வர காரணமே இதுதான் மெயின் காரணமுங்க. இதனால தான் நம்ம குக்கர் அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருக்குது. இதை சரி செய்யணுன்னா பார்த்திங்களா இந்த மாதிரி காகித பேப்பர்னு இருக்கும். நான் இனிமேலாம் பெயிண்ட் கடையில் பார்த்திங்களா இது நான் வாங்கினேன், அங்கே தான் கிடச்சிதுங்க. இது ஒன்று 20 ரூபான்ட்டு தாங்க வாங்கினேன். இது பார்த்திங்களா நம்மளுக்கு சோத்தில் பெயிண்ட் கரெல்லாம் போகிறதுக்கு இதை தேய்ச்சி விடுறதுக்காண்டி இது யூஸ் பண்ணுவாங்கங்க. ஆனால் நம்மளுக்கு இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அந்த நம்ம தட்டினதில் பார்த்திங்களா அந்த கோடு மணி விழுந்துருக்கும்லாங்க. அதை நம்ம இப்போ லைட்டாக கொஞ்சமாக கட் பண்ணி நான் நல்லா இதை இப்போ தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தேய்க்கிறதுனால நம்மளுக்கு அந்த இடம் நல்லா ப்ளைனாக ஆயிருங்க. இப்போ ஆப்போசிட் சைடும் இதுவும் நல்லா ஒரு போல் ஆயிருங்க. நம்மளுக்கு இப்போ பார்த்திங்களா நம்மளுக்கு குக்கர் கேஸ்கட் மாட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்குன்னு போட்டு நம்ம இவ்வளோ நாளாக அடிக்கடி குக்கர் மாற்றிக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு நினைப்போங்க. இந்த விஷயம் தெரியாமல் போச்சு அப்படின்னுட்டு எனக்கும் இது 2-3 குக்கர்கிட்ட நானும் மாற்றிட்டேங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தால் கேஸ்கட் மாற்றியுமே எனக்கு தண்ணி லீக் ஆகிட்டே இருந்ததுங்க. நம்ம விசில் அந்த அளவுக்கு அடிக்காது. தண்ணி பார்த்திங்களா அப்படியே புஷ்ஷுன்னு மேலே வெளியில் தாங்க வந்துக்கிட்டு இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ண பிறகு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு நம்ம குடும்ப தலைவிகளுக்கு எல்லாத்துக்கும். வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னங்கிறத பார்க்கலாம். தோசை மாவு எல்லாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு பார்த்திங்களாக்கி நம்ம உப்பு கலந்து விடுவோம்ல, அந்த டயத்துலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக மாவு வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம கரண்டி எப்போதுமே மின்னணிக்கு தாங்க போட்டும்போம். ஆனால் கரண்டி அப்படி திருப்பி பேக் சைடாக திருப்பி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரிக்கு மாவெல்லாம் நம்ம ஒன்று சேர்த்து கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மாவு கிளறி விடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. நெக்ஸ்ட் டிப்பு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்களா நம்மளுக்கு காலிஃப்ளவர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரில் நம்ம புழு எல்லாமே இருக்கும். அந்த புழுவை நம்ம வெந்நீரில் போட்டு வச்சு அதுக்கப்புறமா தாங்க அது வெளியில் வரும். இந்த மணிக்கு ஈஸியான மெத்தடில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி விடலாங்க. இப்படி ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்களா நம்ம அடுப்பை ஹீட் பண்ணி எடுத்துக்கிடலாங்க. அடுப்பை ஹீட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா லைட்டாக இந்த மணிக்கு அந்த சூடு பட்டாலே போதுங்க. புழு இருந்துச்சுது அப்படின்னாக்கி நம்மளுக்கு அப்படியே வெளியில் வந்துடுங்க அந்த ஹீட்டுக்கு. இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். நம்ம எப்போவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிக்கு புழு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வேலையும் நல்லா குயிக்காக முடியுங்க. பார்த்திங்களா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் கேன்லாம் இந்த மாதிரி தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குதாங்க. நம்மளுக்கு பார்த்திங்களாக்கி வாட்டர் கேன் மூடி கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே தண்ணி கொட்டுற ப்ராப்ளம் வந்துடுங்க. அதுக்கு நம்ம வாட்டர் கேனை போட்டு மாற்ற வேண்டாங்க. இந்த மாதிரி தண்ணி கொட்டுச்சுது அப்படின்னாக்கி அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா பார்க்கலாங்க. நம்ம லஞ்ச் பேக்கெலாம் கொடுத்துட்ருந்தா குழந்தைங்களுக்கு அப்படியே லஞ்ச் பேக்கு ஃபுல்லாக நனைஞ்சு வந்துடுங்க. இதுக்கு பார்த்திங்களா நம்ம இந்த மாதிரிக்கு ரப்பர் பாயிண்ட்டு தாங்க எடுத்து வச்சுக்கேன். இந்த ரப்பர் பாயிண்ட்டையை அந்த வாய்ப்பகுதியில் இப்படி மாட்டி விட்டாச்சுனாலே போதுங்க. நல்லா சூப்பராக நம்மளுக்கு டைட்டாக ஆயிருங்க. அந்த மூடி இனிமேல் மூடி லூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் மாற்றவே வேண்டாங்க, மாற்ற வேண்டாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.